யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சிலானது இந்த வருடம் தேசிய பாதுகாப்பு தினத்தை கொண்டாட நமக்கு கொடுத்துள்ள கருப்பொருளான ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் ESG எக்ஸலன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தினை மேம்படுத்த பாதுகாப்பு தலைமை பண்பில் கவனம் செலுத்துவோம் என்ற தலைப்பில் ஒரு விரிவான கட்டுரையை இந்த வீடியோவில் காண்போம். முதலாவது, தேசிய பாதுகாப்பு தினமானது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தேசிய பாதுகாப்பு தினமானது ஒவ்வொரு வருடமும் மார்ச் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய பாதுகாப்பு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் 1966ஆம் ஆண்டு மும்பையில் சொசைட்டி ஆக்டின் கீழ் நேஷனல் சேஃப்டி கவுன்சிலானது நிறுவப்பட்டது. இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சிலானது ஒரு லாப நோக்கமற்ற மற்றும் அரசு சாரா அமைப்பாகும். இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் முக்கியமான பணி என்னவெனில், பல்வேறு விதமான சேஃப்டி ப்ரொமோஷனல் ப்ரோக்ராம்ஸ் மூலம் இந்தியாவில் உள்ள பல்வேறு விதமான தொழிற்சாலைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகளை குறைப்பதாகும். இந்த நேஷனல் சேஃப்டி கவுன்சிலானது ஒவ்வொரு வருடமும் தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வழக்கம். அவ்வாறு இந்த வருடமும் இந்த தேசிய பாதுகாப்பு தினத்தை கொண்டாடுவதற்காக நேஷனல் சேஃப்டி கவுன்சிலானது ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் ESG எக்ஸலன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தினை மேம்படுத்த பாதுகாப்பு தலைமை பண்பில் கவனம் செலுத்துவோம் என்ற தலைப்பில் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்மை ஊக்குவித்துள்ளது. முதலாவது, இந்த வருடம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் நமக்கு கொடுத்துள்ள இந்த கருப்பொருளை கூர்ந்து கவனித்தால் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க முடியும். அதில் ஒன்று பாதுகாப்பு தலைமை பண்பு, இரண்டாவது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தினை மேம்படுத்துதல். இந்த முதலாவது முக்கியமான விஷயமான பாதுகாப்பு தலைமை பண்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழிற்சாலையில் அல்லது ஒரு பணியிடத்தில் பாதுகாப்பு தலைமை பண்பு முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருந்தா அந்த இடத்துல பணி செய்யக்கூடிய எல்லா பணியாளர்களும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள், பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளை தைரியமாக அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பாங்கங்கிற ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக வெளிப்படுத்தி அதன் மூலம் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள், பாதுகாப்பு இல்லாத செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு பாதுகாப்பான பணியிட சூழ்நிலைகளை அவங்களால உருவாக்க முடியும். அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பு தலைமை பண்பு முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு சேஃப்டி லீடர் அல்லது பாதுகாப்பு தலைவர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிற்சாலையிலும் அல்லது பணியிடத்திலோ அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையோ ஒருத்தர் அவருக்கு இருக்கக்கூடிய பணியிட கடினமான சூழ்நிலையிலும் கடினமான பணி சுமைகளின் மத்தியிலும் கூட அவர் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர் சேஃப்டியாக வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சேஃப்டியாக வேலை செய்ய வச்சு அவரை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளை பாதுகாப்பாக மாற்றுவதற்கு, பாதுகாப்புக்கு எல்லா விஷயங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து தான் மட்டும் சேஃப்டியாக இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஊக்குவிப்பார். பார்த்தீங்களா, அவர் தான் பாதுகாப்பு தலைவர் அல்லது ஒரு சேஃப்டி லீடர் அப்படி சொல்லி அர்த்தம். ஒரு நாட்டை ஒரு அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் மாறு வேடத்தில் தன் நகர் முழுவதும் சுற்றி திரிந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனரா, வேறு எதுவும் பிரச்சனை உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மாறு வேடத்தில் நகர்வலம் செல்வது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை என்றால், மக்கள் பொதுநலத்துடன் உள்ளனரா, ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் குணம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு தோன்றியது. உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை என்றால், நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைக்கு செல்ல இருக்கும் ஒரே பாதையில் பெரிய பாறாங்கல்லை போடுவது என்று முடிவு செய்தான். உடனே தனது உதவியாளர்களை அழைத்து அவர்களிடம் சொன்னான், இந்த பெரிய பாறாங்கல்லை எடுத்து அந்த சந்தைக்கு செல்ல இருக்கக்கூடிய ஒரே பாதையின் மையப்பகுதியில் போடுங்கள் என்று சொன்னான். அந்த உதவியாளர்களும் அந்த பாறாங்களை எடுத்து நடுவழியில் போட்டுவிட்டு அந்த அரசன் மாறு வேடத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஒளிந்து கொண்டான். முதலாவது, அந்த வழியே ஒரு பெரும் செல்வந்தனான ஒரு வணிகன் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தான். அந்த ரோட்டில் பாறாங்களில் இருப்பதை பார்த்து வண்டியை ரோட்டை விட்டு இறக்கி மெதுவாக ஒதுங்கி சென்றான். செல்லும் பொழுது சொல்லிவிட்டு சென்றான், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசன் என்ன பண்ணுறானே தெரில, ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, பார்த்தா இந்த மாதிரி பெரிய பாறாங்கள் இருந்தால் எடுத்து போட மாட்டானா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அரசனை திட்டிவிட்டு அவன் பாட்டுக்கு சென்று விட்டான். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வணிகன் குதிரை வண்டியில் வந்தான். வரும்பொழுது அவனுக்கும் அந்த பாதையில் செல்ல இடம் சரியான அளவில் கிடைக்காததனால் அந்த பாதையை விட்டு ஒதுக்கி இறங்கி மெதுவாக கடந்து செல்லும் பொழுது சொன்னான், இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, அவங்க எல்லாரும் அறிவு இல்லாமல் இதை ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க, அதை எடுத்து சைடில் போட்டு அவங்க எல்லாரும் போடலாம்ல, ஏன் இந்த மக்களுக்கு அறிவு இல்லாமல் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து சென்றான். அடுத்ததாக சிறிது நேரம் கழித்து ஒரு வயதான முதியவர் தனது கையில் 2 பைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தார். அவர் தனது நிலத்தில் விழுந்த விவசாய பொருட்களை இந்த சந்தையில் விற்று காசாக்குவதற்காக வந்து கொண்டிருந்தார். அவரால் அந்த 2 பைகளை தூக்குவதற்கு கூட சக்தி இல்லாத அளவு இருந்தது. அவர் அந்த பாதையில் நடந்து அந்த பாறையின் அருகில் வந்து நின்று சுற்றி கவனித்தார்.
யாரும் அவருக்கு உதவி செய்வதற்கு வருவதாக இல்லை. உடனே அவர் தனது 2 பைகளையும் ஓரத்தில் இறக்கி வைத்துவிட்டு தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி அந்த பாறாங்களை அசைப்பதற்கு முயற்சி செய்தார். சிறிது சிறிதாக அந்த பாறாங்கள் அசைந்தது. உடனே இதை பார்த்த மற்ற மக்களும் அவருக்கு உதவி செய்து அந்த பாறாங்களை பாதையில் இருந்து அகற்றுவதற்கு உதவி செய்தனர். அந்த பாறாங்களை பாதையிலிருந்து அகற்றியதும் அதற்கு கீழ் ஒரு பையில் தங்க காசுகள் நிறைந்திருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த பாறாங்களை எடுக்கிற நீங்கள் தான் பொதுநலம் மிக்கவர், உங்களுக்கு இந்த பரிசு அப்படி என்று சொல்லி. உடனே அனைவரும் அந்த பரிசை எடுத்து அந்த பெரியவருக்கு கொடுத்தாங்க. இதை கவனித்த அரசருக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டாயிற்று. குறைந்தபட்சம் 3 ஒருவருக்காவது நமது நாட்டை பற்றிய சிந்தனையும் மற்ற மக்களை பற்றிய ஒரு கரிசனை இருப்பதை உணர்ந்து சந்தோஷப்பட்டார். கதையில நீங்க பாத்தீங்கன்னா குதிரை வண்டியில் வந்தவரும் போயிடுறாரு, மாட்டு வண்டியில் வந்தவரும் போயிடுறாரு. கடைசியில் ஒரு வயசான தாத்தா கஷ்டப்பட்டு நடந்து வர்றவர் தான் வந்து அந்த பாறாங்களை ஒதுக்கி மற்ற மக்களுக்கு நன்மை செஞ்சாரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு தலைமை பண்புல முன்மாதிரியா இருந்தாரு. அந்த மாதிரி தான் நாமும் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு தலைமை பண்புக்கு நாம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு தலைவராக நம்ம செயல்படணும். இதே போல நண்பர்களே, நாம பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது நம்ம வந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசும் பொழுதும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, டே இதெல்லாம் ரொம்ப தேவையாடா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் எதுக்குள்ள தலையிடுற, பாதுகாப்பாக பணி செஞ்சோம் அப்படின்னா காலையில் முடிகிற வேலை நாளை காலையில் தான் முடியும்டா, எவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பு பணி செய்வதற்கு பல்வேறு விதங்களில் நமக்கு இடையூறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அவங்களுடைய பேச்சை எதுவுமே கவனிக்காமல் நம்ம எப்பொழுதுமே பாதுகாப்பான சிந்தையோடு எல்லா விதமான பாதுகாப்பு விதிகளையும் முறையாக நம்ம மட்டும் கடைபிடிக்கிறது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற அனைவருக்கும் கடைபிடிக்கிறதுக்கு ஊக்குவிச்சோம் அப்படின்னா நம்ம தாங்க சேஃப்டி லீடர். அடுத்து வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு தலைமை பண்புகளால் என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு தொழிற்சாலைகளையும், எந்த ஒரு பணியிடத்துலையும், எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் நிறைய பாதுகாப்பு தலைவர்களை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு தலைமை பண்பு முழுமையாக செயல்படுது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதாவது எந்த மாதிரி பயன்கள் வந்து இந்த பாதுகாப்பு தலைமை பண்புனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது அங்கே வேலை செய்கிற எல்லாரும் முழு மனதோடு வேலை செய்வாங்க. ரெண்டாவது வந்து வேலை செய்யும் பொழுது ஒரு குழுவாக இணைஞ்சு வேலை செய்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி குழுவாக இணைஞ்சு வேலை செய்யும் பொழுது வேலை செய்கிற அளவும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் பாதுகாப்பும் செய்ய முடியும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சேஃப்டி கல்ச்சர் அந்த இடத்துல டெவலப் ஆகும். பாசிட்டிவ் சேஃப்டி கல்ச்சர் அப்படின்னா எந்த ஒரு பாதுகாப்பு விதிகளை பற்றி நம்ம எதுவும் சொல்லாமலே அவங்க தானாகவே வந்து அந்த வேலைக்குரிய பாதுகாப்பு விதிகளை முறையாக கடைபிடிச்சு முறையாக செய்வாங்க. யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய பணி செய்கிற வழக்கத்திலே அந்த பாதுகாப்பு விதியெல்லாம் கலந்து இருக்கும். அதுதான் வந்து பாசிட்டிவ் சேஃப்டி கல்ச்சர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பாதுகாப்பாக எப்படி செய்யணுமோ அப்படி தான் அந்த வேலையை செய்வாங்க. அதாவது எல்லா விதமான சேஃப் ஒர்க் ப்ராக்டிசஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அவங்க வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்காது, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத செயல்பாடுகள் நடக்கும். அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இல்லை, பாதுகாப்பு இல்லாத செயல்களில் யாரும் வேலை செய்யலை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நடக்கக்கூடிய விபத்துகள் முழுமையாக கட்டுக்குள் வருது. அந்த இடத்துல விபத்துகள் நடந்து மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுறதோ அந்த தொழிற்சாலையில் பொருள் சேதம் ஏற்படுறதோ முழுமையாக கட்டுப்படுத்தப்படுது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இடத்துல தொழிற்சாலையில் உற்பத்தி அதிகமாகுது. அதே மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த உற்பத்தி பொருட்களுடைய குவாலிட்டி வந்து கூடுது. இதுவரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பு தலைமை பண்புனா என்ன, ஒரு பாதுகாப்பு தலைவர் எவ்வாறு இருக்கணும், பாதுகாப்பு தலைமை பண்பு ஒரு பணியிடத்தில் செயல்படுத்தப்பட்டால் அதனால் என்ன பயன்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி வந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலானது நமக்கு கொடுத்துள்ள கருப்பொருள் இருக்கக்கூடிய 2வது முக்கிய பகுதியான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். முதலாவது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகம், அதாவது இஎஸ்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஜினா இ வந்து என்வாயர்மெண்டல், எஸ் வந்து சோசியல் அண்டு ஜி வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஎஸ்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது தொழிற்சாலையோ அல்லது பணியிடமோ அந்த ஆர்கனைசேஷனில் செயல்படுத்தக்கூடிய பணி முறைகள் செயல்பாடுகள் அந்த ஆர்கனைசேஷனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுத்துது, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சமூகத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது, அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து போகிற வாடிக்கையாளர்களுக்கு, அந்த ஆர்கனைசேஷனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரிலாம் பாதிப்புகள் ஏற்படுத்துது, அதே நேரத்தில் அந்த ஆர்கனைசேஷனில் நிர்வாகம் முறையாக செயல்படுதா, எந்த ஒரு ஊழலற்ற நிர்வாகம் இருக்குதா, திறமையான நிர்வாகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அளவிடக்கூடியதான் வந்து இஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனி இஎஸ்ஜியில் எக்ஸலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்புவாங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் எல்லா ஆர்கனைசேஷனும் எல்லா தொழிற்சாலைகளும் இஎஸ்ஜியில் எக்ஸலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2015ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 25-27ஆம் தேதி நடந்த யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட்டில் கிட்டத்தட்ட 17 சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோலை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாலே இஎஸ்ஜியில், அதாவது என்வாயர்மெண்ட் சோசியல் அண்ட் கவர்னன்ஸில் எல்லா கம்பெனியும் வந்து எக்ஸலன்ஸ், அதாவது மேம்பட்ட நிலையை அடைய முடியுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த கோலில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நோ புவர்ட்டி, எந்த ஒரு இடத்துலையும் ஏழ்மைங்கிறதே இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ, யாருமே பசியாக இருக்காங்க அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், எல்லாரும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். நாலாவது வந்து எல்லாத்துக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும். இப்படி கிட்டத்தட்ட 17 வகையான சஸ்டைனபிள்
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து இந்த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட்டில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2030. இந்த 2030க்குள்ளே இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாத்தையும் எல்லா கம்பெனிஸும், எல்லா ஆர்கனைசேஷனும், எல்லா தொழிற்சாலைகளும் இணைந்து வந்து எக்ஸலன்ஸ் அடையணும் அப்படிங்கிறது அந்த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட்டில் வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த 17 சஸ்டைனபிள் கோலில் 9வது வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இன்னோவேஷன்ஸ், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பு தலைமை பண்பை முக்கியத்துவப்படுத்த பணிகளையும் செய்யும் பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பான சூழ்நிலைகள் உருவாகி எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் அதன் மூலமாக அந்த பணி செய்கிறவங்க ஒவ்வொருத்தரோட குடும்பமும் மகிழ்ச்சியாக எந்த ஒரு விபத்து இல்லாமல் சந்தோஷமாக வாழும் பொழுது சமுதாயத்தில் அவங்க ஒரு முன்னேறி நிலை அடைகிறாங்க. அதன் மூலமாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட என்வாயர்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸில் அவங்க எக்ஸலன்ஸை அடைய முடியும். அதனால் எப்பொழுதுமே வந்து பணியிடத்தில் நம்ம எந்த ஒரு பணியை செய்யும் பொழுதும் பணியிடத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு பாதுகாப்பு தலைவர்களாக உருவாகி அந்த இடத்துல பாதுகாப்பு தலைமை பண்புகளை வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி பாதுகாப்பு லீடராக உருவாகிறது எப்படி? நம்ம எல்லாருமே வந்து பாதுகாப்பு லீடர் தான். பாதுகாப்பு லீடர்களில் வந்து பெரியவங்க, சின்னவங்க அப்படி எதுவுமே கிடையாது. கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பு லீடர் தான். இந்த மாதிரி எல்லாரும் பாதுகாப்பு லீடரில் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஒரு ஊரில் ஒரு குளத்தில் நிறைய தவளைகள் இருந்தது. கடும் வெப்பத்தின் காரணத்தினால அந்த குளத்தில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி போனதுனால அந்த தவளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தது. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போயிடுவோம். அந்த குளத்தில் நிறைய தண்ணி கிடக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துச்சு. அந்த தவளைகள் எல்லாம் வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி நின்றுட்டு சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டே ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறுல தண்ணி இல்லை, ரொம்ப ஆழமான கிணறு வேற. உடனே முதல்ல போகிற தவளை வந்து அந்த கிணத்தை கவனிக்காமல் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதை கவனிக்காத மற்ற தவளைகள் அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்ததுனால ஒன்றுக்கு பின்ன ஒன்றா வரிசையாக உள்ள ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு தவளை சுதாரிச்சு நின்றதுனால மற்ற தவளைகள்லாம் காப்பாற்றப்பட்டுருச்சு. கடைசியாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தவளைகள் வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த கிணத்துல தண்ணி கிடையாது, ரொம்ப ஆழமாக வேற இருக்குது. அதனால் எல்லா தவளைகளும் கிடந்து சத்தம் போட்டு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குதிக்கும்போது வரிசையாக குதிச்சுட்டே இருக்குது. ரொம்ப நேரம் குதிச்சு பார்க்குது, எந்த தவளைக்கும் மேலே வர முடியல. ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் விடாமல் குதிச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய தவளைகள் வந்து நம்மளால் இன்னும் முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நமக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருச்சுங்க ஓரத்தில் போயிட்டு. ஆனால் இந்த தவளை மட்டும் குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த குதிச்சை பார்த்த மற்ற தவளைங்கள்லாம் சேர்ந்து, எங்களாலே குதிச்சு வெளியே போக முடியல, உன்னால் எப்படி முடியும், நீ குதிக்காதடா, குதிச்சதுக்கு உன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற, நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நமக்கு இதான் முடிவு, அதனால் நீ வந்து குதிக்காத அப்படி சொல்லிட்டு அந்த தவளைகிட்ட சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் அந்த தவளை அதெல்லாம் கேட்காம குதிச்சுட்டே இருந்துச்சு. இதை பார்த்த வெளியே இருந்த தவளைகளும் கத்திட்டே சொல்லிச்சு, நீ குதிக்காதடா, உன்னால் வர முடியாது, உயரம் அதிகமாக இருக்குது, நீ குதிச்சு மேலே வரவே முடியாது, அதனால் நீ கீழே இருந்து வேறு வழி கிடையாது, நாங்களாம் போகிறோம் அப்படி சொல்லிட்டு மேலே இருந்த தவளையும் சொல்லிச்சு. ஆனால் அந்த கீழே உள்ள தவளை வந்து அதெல்லாம் கேட்காம ஜம்ப் பண்ணிட்டு திடீர்னு ஒரு தடவை ஜம்ப் பண்ணி மேலே குதிச்சு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோன்னே வெளியே நின்றுட்டு இருந்த மற்ற தவளைலாம் கேட்டுச்சு, நண்பா நீ மட்டும் எப்படி ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்ட, உன்னால் முடியாதுன்னு நாங்கள் எல்லாரும் நினச்சோம், நீ மட்டும் எப்படி வந்த அப்படி சொல்லி கேட்டு. ஆனால் அந்த வெளியே வந்த தவளை வந்து அவங்க முகத்தை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் நடந்து போச்சான். அப்பொழுது அவங்களுக்கு புரிஞ்சுது இந்த தவளைக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்ம பாதுகாப்பாக பணி செய்கிறத பார்த்துட்டு, பாதுகாப்பாக பணி செய்கிறதுக்கு சொல்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு வேறு வேலையே கிடையாது, இதே பொழப்பாக தான் தெரியுறான், இந்த மாதிரி பாதுகாப்பாக வேலை செஞ்சால் வேலை எப்படி நடக்கும், இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக பணி செய்கிறதுக்கு நிறைய இடையூறு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் நம்ம எப்பொழுதும் எந்த வேலை செஞ்சாலும் பாதுகாப்பாக தான் செய்யணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஊக்குவிச்சோம் அப்படின்னா நம்ம தாங்க பாதுகாப்பு லீடர். அதன் மூலம் இந்த தவளை மாதிரி நாமளும் முன்னேற்றம் அடைந்து ஒரு உயரமான மேன்மையான நிலையை அடைய முடியுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. எப்படி வந்து நாம் ஒரு சிறந்த பாதுகாப்பு தலைவராக மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சேஃப்டி லீடர்னா லீடரில் இருக்கக்கூடிய LEADER அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்னா லீட்ஸ் பை எக்ஸாம்பிள். அதாவது நம்ம பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு நம்மளுடைய செயல்கள்லையும் நம்மளுடைய சொல்லுலையும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்பொழுது மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அவங்களும் பாதுகாப்பாக பணி செய்கிறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும். ரெண்டாவது ஈன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜஸ் அண்ட் என்பவர்ஸ் டீம் மெம்பர்ஸ். அதாவது நம்ம சுற்றி பணியிடத்தில் பணி செய்கிறவங்க, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக அவங்களை ஈடுபடுத்துறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். அதே நேரத்தில் அவங்க பாதுகாப்பு சம்பந்தமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் அல்லது விபத்துக்கள் அல்லது நேர் மிஸ் கேஸை வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அத்தாரிசேஷன், அதாவது அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும்.
மூணாவது இருக்கக்கூடிய ஏன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி லிசன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் 3-வே கம்யூனிகேஷன்ஸ். எப்பொழுதுமே வந்து நம்ம சுற்றி வேலை செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க என்ன சொல்ல வராங்கிறத முறையாக கவனிக்கணும். அவங்க முழுவதை சொல்லி முடித்த பிறகு தான் நம்மளுடைய சஜஷன்ஸை கொடுக்கணும். அவங்கள வந்து ஈஸியாக வந்து நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கணும். அதே நேரத்தில் நம்ம சொல்கிற விஷயமும் முழுமையாக அவங்களுக்கு சென்றடைகிறதா இல்லையா அப்படின்னு சொல்கிறத பல கொஸ்டின்கள் கேட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கணும். நம்ம ஒரு டீம் மெம்பர்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா, மற்ற டீம் மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது செக் பண்ணணும். நாலாவது இருக்கக்கூடிய டிஇ அப்படின்னு என்னென்னா டெவலப்ஸ் டீம் மெம்பர்ஸ் த்ரூ டீச்சிங், கோச்சிங் அண்ட் ஃபீட்பேக். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முறையாக கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவங்க பாதுகாப்பாக பணி செய்வாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பணியிடத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருந்தால் அதை சரி பண்ணுவாங்க. அதனால் எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பு பயிற்சி நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் கட்டாயம் நம்ம கொடுக்கணும். அடுத்து ஆறுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைசஸ் டீம் மெம்பர்ஸ் ஃபார் அ ஜாப் வெல்டன். எப்பொழுதுமே வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க ஏதாவது நல்ல பாதுகாப்பாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டணும். அவங்களை கூப்பிட்டு தனி அறையில் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு முன்னாடியும் முக்கியமாக நம்ம பாராட்டணும். அவங்க என்ன விஷயங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்கள பாராட்டணும். அப்படி பண்ணும்பொழுது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் பாதுகாப்பாக பணிகளை செய்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக பாதுகாப்பான பணிகளை ஈடுபடுவாங்க. அதனால் எப்பொழுதுமே வந்து பாராட்டுதல் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சேஃப்டியாக வேலை செய்கிறவங்கள பாராட்டணும். அதே நேரத்தில் சேஃப்டி இல்லாமல் வேலை செய்கிறவங்கள சேஃப்டியாக வேலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி 5 விஷயங்கள், அதாவது L for lead by examples, E for engages and empowers team members, A for actively listens and practices 3-way communication, DE for develops team members through teaching, coaching and feedback, and R for recognizes team members for a job well done. இந்த மாதிரி 5 விஷயங்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மற்ற நம்மளை சுற்றி இருக்கவங்களை என்கேஜ் பண்ணுறது, அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறது, அவங்கள வந்து சரியான முறையில் பாதுகாப்பு பயிற்சிகளில் ஈடுபடுத்தி அவங்கள இன்னும் அதிகமாக நாலேஜபிளாக மாற்றுறது, சுற்றி நல்ல பாதுகாப்பாக செய்கிறவங்களுக்கு வந்து பாராட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி 5 விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வந்து சிறந்த பாதுகாப்பு தலைவராக நம்ம பணியிடத்தில் உருவாக முடியும். இந்த மாதிரி பாதுகாப்பு தலைவராக நம்ம உருவாகணும் அப்படின்னா இந்த பணியிடத்தில் வந்து பாதுகாப்புள்ள சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பாதுகாப்பான சூழ்நிலைகள் மூலமாக விபத்தில்லாத தொழிற்சாலை உருவாகும். விபத்தில்லாத தொழிற்சாலைகள் மூலமாக உற்பத்தி திறன் அதிகரிக்கும், உற்பத்தி பொருட்களோட குவாலிட்டி கூடும், விபத்துகள் தவிர்க்கப்படும், உயிரிழப்பு தவிர்க்கப்படும், பொருள் சேதம் குறையும். அதன் மூலமாக சமூகம் மேம்படும். சமூகம் மேம்படும் பொழுது கட்டாயமாக நமது தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தினை கட்டாயம் மேம்படுத்த முடியும். அதனால் பாதுகாப்பு தலைமை பண்பில் கவனம் செலுத்தி நம்மளுடைய பாதுகாப்பு தலைமை பண்பை வளப்படுத்துவோம். அதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிர்வாகத்தினை மேம்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன் தடுப்போம்.